நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 25 எக்ஸாம்க்கான பிரவீன் உத்தராத் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பேப்பர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இம்பார்ட்டண்டா இருக்கு, சென்னை சிட்டியை தவிர. பிரவீன் உத்தராத் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன்ல இஆர்சி வருது, அதாவது போயம் இஆர்சி. இது அ மற்றும் ஆ இது ரெண்டுமே பிராச்சீன் பத்திய சைனிகால வருது. நெக்ஸ்ட் நவீன் பத்திய சைனிகா, நெக்ஸ்ட் ரஷ்மி ரத்தி. இந்த 3 புக்ஸ்ல தான் நமக்கு வருது. இப்ப நம்ம பிராச்சீன் பத்திய சைனிகாவோட இஆர்சிஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து துயி ஜக்தீப் கஹா, செகண்ட் ஒன் மன் மஸ்தக் வா, தேர்ட் ஒன் மன் ரே தன் காகத், फोर्थ वन मैया मोहिंग, फिफ्थ वन निर्गुण कौन देश, सिक्स्थ वन सबा सकुच बस, सेवंथ वन पुरजन परिजन प्रजा, एट्थ वन गाइये गणपति, नाइन्थ वन मन मचितई है, टेंथ वन मनुष्य हौम तौ वही, 11th वन सेस गणेश महेश. नेक्स्ट இது ரெண்டும் நவீன் பத்திய சைனிகால வரக்கூடிய இஆர்சிஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மே கண்டோங் மே, செகண்ட் ஒன் சில் சிலாத்தி धूप को, थर्ड वन पर्वतों को घाट, फोर्थ वन मुझको बहत उन्होंने, फिफ्थ वन जाएंग सिद्धि पावेंग, सिक्स्थ वन नीलांबर परिधान, सेवंथ वन सुरभित सुंदर, एट्थ वन मादकता जग में, नाइन्थ वन गोरे अंगों पर, टेंथ वन विस्फारित नयनोंग, 11th वन वह कौन विगग, 12th वन दिए हैं मैंने, 13th वन तुम दिनकर के, 14th तुम प्रेममयी, 15th तुम गंध कुसुम, 16th फिर बार बार, 17th रुद्ध कोश है, 18th सौरभ फैला, 19th मेरा पग पग, 20th வந்து விஸ்த்ருத் நப். இஆர்சி லாஸ்ட் இஆர்சி வந்து நமக்கு ரஷ்மி ரத்தியில இருந்து வரக்கூடியது. அதை வந்து 1 to 18 இஆர்சிஸ நல்லா தரவு பண்ணிக்கங்க, அதுல இருந்தே வந்துரும். செகண்ட் ரோமன் மெமரி போயம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோமனுக்கான இஆர்சி லிஸ்ட தான் இப்ப நான் சொன்னேன். புக்ல இருக்கிறது நிறைய இருக்கும், அதுல நான் ஒவ்வொரு புக்ல வந்து ஒரு ஹாஃபா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நிறைய இருக்கேன்னு நினைக்காதீங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பேராகிராஃப்ல அதுக்கான ஆன்சர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பெரிய பேராகிராஃப் இருக்கு, பெரிய கொஸ்டினா இருக்கு, இத்தனை கொஸ்டின் படிக்கணுமா அப்படிலாம் நினைக்காம அதை வாசிச்சு பார்த்து அதை வச்சு ஆன்சர் எழுத பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோமன் இஆர்சியோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் மட்டும்தான். இப்போ நம்ம செகண்ட் ரோமனுக்கு இப்பதான் வந்திருக்கோம். மெமரி போயம் வந்து 30 மெமரி போயம் இருக்கு உங்களுக்கு. அதுல யாராவது 2 பேர் எழுதின 20 தோகையை நல்லா தரவு பண்ணிக்கங்க. நிச்சயமா நீங்க அட்டன் பண்ற மாதிரி 4 வந்துரும். தேர்ட் ரோமன் கவிக்கு காவியகத் விசேஷதா ஏங்க, பொயட்டோட நேம் கொடுத்துருவாங்க, அவரை பத்தி எழுதிட்டு இந்த நம்ம கொடுத்திருக்க பாடப்பகுதியில அவர் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்காரு அப்படிங்கறத எழுதணும். கபீர் தாஸ், துளசிதாஸ். ஃபோர்த் ஒன் ரஷ்மி ரத்தி சரித்திர சித்திரன், ரஷ்மி ரத்தியோட கேரக்டர் எழுதுறது. கர்ண், துரோணா, துரியோதன், இது 2 எழுதணும். ஃபிஃப்த் ரோமன் நவீன் பத்திய சைனிகா, அதுல இருந்து வரக்கூடிய कवि की काव्यगत विशेषताएं. फर्स्ट वन मैथिली शरण गुप्त, सेकंड वन सूर्यकांत त्रिपाठी निराला. இவங்க 2 பேரை பத்தியும் எழுத சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோமன் கவிதா கா சாராंश. இந்த நவீன பத்திய சைனிகால இருந்தே வரக்கூடிய போயம் எஸ்ஸேஸ். கர்மவீர், மானவ், तुम और मैं, मधुर मधुर मेरे दीपक जल, फिफ्थ वन पांचजन्य, सेवंथ रोमन रश्मि रति टिप्पणी, परशुराम, युधिष्ठिर, भीष्म,
இது எல்லாத்தையும் நல்லா தரோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. இப்ப பிரவீன் உத்ராத் செகண்ட் பேப்பருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் டீடைல் கொஸ்டின்ஸ், அதாவது டீடைல் வரும் ஃப்ரம் காவியக்கே ரூப் புக். காவியக்கே ரூப்புங்கிற புக்ல இருந்து வரக்கூடிய டீடைல்ஸ். அதுக்கு நான் அந்த ஸ்டார்டிங்லாம் கொடுக்காம அந்த கொஸ்டினோட நம்பரை மட்டும் நான் எழுதியிருக்கேன். நீங்க பார்த்து டிக் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 1 2 4 5 7 8 9 10 11 12 15 16 இந்த டீடைல்ஸை நல்லா தரோ பண்ணும்போதே நம்ம அட்டன் பண்ற லெவலுக்கு வந்துடும். 2 டீடைல்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 4 கொடுத்து 2 கேட்பாங்க. இத்தனையும் படிக்கும்போது தான் நம்ம 2 அட்டன் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் படிக்க சொல்லல, பாதி தான் படிக்க சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்கதையாவது தரோ பண்ணுங்க. இப்ப நாட்டக் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க ஒரு கொஸ்டின் படிச்சீங்கனாலே அதுல இருந்து எது கேட்டாலும் அதை வச்சு எழுதிடலாம். இப்ப உபன்யாசங்கிற டாபிக்ல நீங்க ஒரு கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு எது கேட்டாலும் எழுதிடலாம். அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா தரோ பண்ணுங்க. செகண்ட் ரோமன் ரஸ். ரஸ்ல நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸ்ருங்கா ரஸ், ஹாய்சிய ரஸ், வீர் ரஸ், பயானக் ரஸ், வீபத்ஸ ரஸ். தேர்டு ரோமன் அலங்கார். அலங்கார்ல அனுப்ராஸ் அலங்கார், ஸ்லேஷ் அலங்கார், உப்பமா அலங்கார், பிரதீப் அலங்கார், ரூபக் அலங்கார், உத்பிரேக்ஷா அலங்கார், சந்தேக அலங்கார், உதாகரன் அலங்கார், அதிசயோக்தி அலங்கார். ஃபோர்த் ஒன் சந்த், ரோலா சந்த், கீதிகா சந்த், ஹரி கீதிகா சந்த், பர்வை, சோர்டா, கவித, சவையா, சப்பை. இந்த 8 சந்தையும் நல்லா தரோ பண்ணிக்கங்க. ஃபிஃப்த் ரோமன் டீடைல்ஸ் ஃப்ரம் பாஷா விஞ்ஞான். பாஷா விஞ்ஞான்ங்கிற புக்ல இருந்து வரக்கூடிய டீடைல்ஸ். இதுக்கும் நான் நம்பர் மட்டும், கொஸ்டின் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 1 2. இந்த 1 2 ரெண்டுமே கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஆன்சர் சேம் தான். அதுக்கு தான் அந்த பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன். 1 2 3 4 9 11 12 13 இது மூணுக்குமே சேர்த்து ஒரே ஆன்சர் தான். 15 16 17 18 19 இது எல்லாத்தையும் நல்லா தரோ பண்ணுங்க. மொழியை பத்தின ஆராய்ச்சி பண்ணுன கட்டுரைகள் தான் அதுல இருக்கும். சிக்ஸ்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் பாஷா விஞ்ஞான் புக். அதுல இருந்து வரக்கூடிய டிப்பனிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தைவ் உற்பத்தி சித்தாந்த். செகண்ட் ஒன் தாது சித்தாந்த். தேர்ட் ஒன் सांकेतिक उत्पत्ति सिद्धांत. फोर्थ वन मनोभावा व्यंजकतावाद. मनोभावाभि व्यंजकतावाद. फिफ्थ वन समन्वितवाद. सिक्स्थ वन हरियाणी बांगरू. सेवंथ वन दक्खिनी. एट्थ वन व्रज भाषा. नाइन्थ वन बुंदेली. 10th वन हिंदुस्तानी. 11th वन स्वर और व्यंजन में अंतर. 12th वन हिंदी और उर्दू. இந்த 12 டிப்பனிஸை நல்லா தரவு பண்ணணும். பிரவீன் உத்ரா தேர்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் ரோமன் எஸ்ஏ 2 4 6 9 10 12 13 15. அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபர்ஸ்ட் டாபிக் எஸ்ஏஸா இருக்கும். அதுல இருந்து இந்த இம்பார்ட்டண்டா படிச்சா போதும். செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங் சர்க்காரி பத்திர, சாசकीय பத்திர, अंतर विभागीय टिप्पणी, संकल्प, प्रस विज्ञापित, प्रस नोटनु சொல்லுவாங்க, परिपत्र. सिक्स्थ वन कार्यालय आदेश. இது பிக் எஸ்ஏஸ்ல வந்துரும். அதான் பிக் எஸ்ஏல பிக் லெட்டர் ரைட்டிங்ல வந்துரும். இது 15 மார்க்ஸ்ல வந்துரும். அதான் நான் பிக்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 7th அர்த்த சர்க்காரி. 8th ஒன் அதிசூச்சனா. 3rd நார்மல் லெட்டர் ரைட்டிங். அது எல்லாத்தையுமே கைட்ல உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. 4th ரோமன் சம்மரி ரைட்டிங். அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு 6th லெசனை தவிர மற்ற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தி எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எது கேட்டாலும் எழுத தெரியணும். தன்யவாத்.